ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு அருமையான ஸ்ப்ரவுட்டட் வச்சு யூஸ் பண்ணி நம்ம நல்ல ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரையும் பட்டாணியும் நான் எடுத்திருக்கேன். இதை நாள் ஃபுல்லாக ஊற வச்சு நைட்டு நல்லா துணியில் கட்டி முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, முருங்கைக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டு சீரகம், சோம்பு, பட்டை இது மூணையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது கூடவே நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாதத்துக்கு கிளறி பசங்களுக்கு கொடுத்தாலோ இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடவோ சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பூண்டு நல்லா ஓரளவுக்கு கலர் மாறினோன்னே அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயமும் நல்லா கலர் மாறினோன்னே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது கூடவே நம்ம தக்காளி பழமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக செய்கிற கிரேவி மாதிரியே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம ரொம்ப எதையுமே ஆட் பண்ணிக்க போகிறது கிடையாது இது கூடவே. டக்குன்னு சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு. இதை வந்து நம்ம கிரேவி மாதிரி பண்ணி இது கூடவே சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்ப்ரவுட்டட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இது கூட சாப்பிட்டோம்னா சைடிஷ்ஷாகவும் இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரங்காட்டிலும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்தோன்னே இது கூடவே நம்ம முருங்கைக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருங்கைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்து சுருண்டு வரட்டும். சுருண்டு வந்தோன்னே தான் இது கூடவே நம்ம ஸ்ப்ரவுட்டட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. இது கூடவே நம்ம முளைக்கட்ட வச்சுன பச்சை பயிரையும் பட்டாணியும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ஆனியனில் உள்ள, தக்காளியில் உள்ள அந்த மஞ்சள் தூள் இது எல்லாமே வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஓரளவுக்கு வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம இந்த பட்டாணியும் பச்சை பயிரும் வேகிற அளவுக்கு நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே உப்பு, கல் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, ஒரு மாதிரி உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காண்டி நான் இது கூட சிக்கன் மசாலா தூள் இருக்குது பார்த்தீங்களா, ஆச்சி சிக்கன் மசாலா தூள், அந்த மசாலா கிரேவி செய்கிற அந்த மசாலா தூளை வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போல் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஃப்ளேவருக்காக நல்ல ஒரு சிக்கன் மட்டன் சுவையில் இருக்கும், அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா சுருள வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சிக்கன் மட்டன் சுவையில் இருக்கும். குழந்தைங்க யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஆல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.